இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இம்மட்டும் எங்களை இவை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் இயேசுவே புகலிடம் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட நற்சாட்சி என்னும் அங்கீகாரம் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். நற்சாட்சி என்னும் அங்கீகாரம். இந்த நாட்களில் அங்கீகாரத்திற்காக ஒவ்வொரு மனிதனும் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஏதாவது ஒரு வழியில் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்படி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்விலே தொடர்ச்சியாக அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அங்கீகாரத்தை விட தேவனால் நியமிக்கப்பட்ட அங்கீகாரம் கிடைக்கும் பொழுது பலவிதமான சோதனைகளும் வேதனைகளும் பெரிய இழப்புகளும் நடப்பதை பார்க்கிறோம். இந்த நாட்களில் இந்த நற்சாட்சி என்னும் அங்கீகாரத்தை குறித்து நான் யோசிக்கும் பொழுது பல வேத பகுதிகளை தொடர்ச்சியாய் படித்து கொண்டிருக்கும் பொழுது அப்போஸ்தலர் அதிகாரத்தில் பல இடங்களில் இந்த அங்கீகாரத்திற்காக ஓடக்கூடிய ஓட்டங்களையும் அதில் நற்சாட்சி பெற்றவர்களையும் நாம் படிக்க முடியும். அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்திலே இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரியம், சீசர்கள் பெருகின பொழுது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். நீங்கள் என்ன கவனிக்க வேண்டும், இங்கே சீசர்கள் பெருகின பொழுது 2 பேர் அல்லது 4 பேர் செய்யக்கூடிய ஒரு வேலையில் 8 பேர் 10 பேர் வந்து நிற்கும் பொழுது அங்கே முறுமுறுப்பு உண்டாகும். நெருக்கங்கள் வரும் பொழுது பெருக்கங்கள் நடக்கும் என்பது வேத சத்தியம். ஆனால் இங்கே அதிகமான ஜனங்கள் உள்ளே பெருகி வரும் பொழுது அந்த பெருக்கத்தின் நிமித்தம் முறுமுறுப்பு அதிகமாகும் என்பதை பார்க்க முடியும். அப்படி இங்கே பார்க்கும் பொழுது 3வது வசனத்திலே, ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். வேலைகளை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அந்த வேலைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர்கள் நற்சாட்சி பெற்றவர்களாய் இருப்பது நமக்கான தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு அல்லது நமக்கான அந்த எல்லையை தொடுவதற்கு பிரயோஜனமாய் இருக்கும். இராணுவத்தில் மிலிட்ரியில் ஆளெடுக்கும் பொழுது அங்கே எவ்வளவு பெரிய ரெக்கமெண்டேஷன் அல்லது எவ்வளவு பெரிய ஒரு படித்த மேதாவியாக இருந்தாலும் அவன் அந்த குறிக்கப்பட்ட அந்த எல்லையை தொடக்கூடிய மனப்பக்குவம் உள்ள மனிதர்களால் மட்டும்தான் அது முடியும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே வசனத்தின்படி நாம் போகும் பொழுது இந்த பிரச்சனையை அல்லது இந்த முறுமுறுப்பை தீர்த்து வைப்பதற்கு இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், ஊழியத்தின் பாதையில் குடும்பத்தின் காரியங்களில் நீங்கள் கையிட்டு செய்யும் உங்களுடைய வேலைகள் அல்லது தொழில்களில் சில முறுமுறுப்புகள் அல்லது சில கசப்புகள் சில பொறாமைகள் வந்து உங்கள் பாதைகளை சில நேரங்களில் உங்களுக்கான அடையாளங்களை இழைக்கச் செய்யும். உங்களுடைய அடையாளங்கள் உங்களை விட்டு மறைவதை போல் தோன்றும். நீங்கள் மூழ்கடிக்கப்படக்கூடிய அல்லது மங்கி போகக்கூடிய சில அனுபவங்களை உங்கள் பாதைகளில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை முடிவெடுத்து கொள்ளுங்கள், உங்களோடு 7 பேரை சேர்த்து கொள்ளுங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கூட்டாக நின்று சில காரியங்களை சாதிப்பதற்கு புத்தி சாதுரியம் தேவைப்படுகிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு பல சபைகளிலே பல ஊழியங்களிலே
நாங்கள் வாய் திறந்து யாரிடத்திலும் எதையும் கேட்க மாட்டோம் என்று பகிரங்கமாய் பலவரிடங்கள் சவால் விட்ட நபர்கள் உண்டு. நான் பல தேவ மனிதர்களோடு பல போதகர்களோடு நான் பழகி இருக்கிறேன். அப்படியே சொல்லுவாங்க, நாங்கள் எல்லாம் வாயை திறந்து கேட்க மாட்டோம், எங்கள் சபையில் நாங்கள் காணிக்கை எடுக்க மாட்டோம், வேணும்னா பின்னாடி ஒரு பெட்டி இருக்கும் அதில் போட்டுட்டு போங்க, இப்படிலாம் பேசுவாங்க. இதெல்லாம் அவர்களாக ஏற்படுத்தி கொண்ட நியமங்கள். ஆனால் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், அப்படி பேசுகிறவர்கள் கூட புத்தி சாதுரியமாய் யாராவது ஒருவரை வைத்து தங்களுக்கான தேவைகளை தங்களுக்கான அவசியங்களை பகிரங்கமாக ஜனங்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு பயங்கரமான ஒரு டெக்னாலஜி, இது ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி. இந்த செயல் திட்டம் சிலருக்கு கை கொடுக்கிறது, சிலரை காலைவாரி விட்டுரும். அவங்க போட்ட திட்டம் அதில் நடக்காது. ஆனால் ஒன்றே ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் ஆவியானவரோடு பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் ஒரு கூட்டாக நிற்கும் பொழுது நிச்சயமாய் உங்களுடைய கையின் பிரயாசங்களை தேவன் உயர்த்துவார். இங்கே 7 பேரை தெரிந்து கொண்டார்கள். 5வது வசனம் சொல்லுகிறது, இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. இப்படி 7 பேர் சேர்ந்து நிற்பது எல்லாருக்கும் பிரியமாய் இருக்கும். அண்ணா நீங்கள் புரிந்து கொள்ளணும், சில நேரங்களில் இப்படி 7 பேர், இப்படி 12 பேர், இப்படி 21 பேர், இப்படி 40 பேர், இப்படி 120 பேர் என்று சொல்லி நல்ல கூடிக்கொள்வார்கள். அங்கே எல்லோருக்கும் கூடும் பொழுது பிரியமாயிருக்கும். ஆனால் காரியம் கைகூடி வரும் பொழுதோ அங்கே பொறாமைகள் வெளிப்படும். ஆனால் நற்சாட்சி பெற்ற மனிதர்கள் நம்மோடு இருக்கும் பொழுது நன்றாக நீங்கள் கவனிக்கணும், கூட்டத்தை சேர்ப்பதல்ல இந்த காரியம். இங்கே குறிப்பிடப்பட்டிருப்பது நாம் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுவதல்ல. நற்சாட்சி பெற்றவர்கள் நம்மோடு நிற்கும் பொழுது அது நமக்கான ஒரு அங்கீகாரமாய் மாறுகிறது. அப்போ அப்படிப்பட்ட நற்சாட்சி உள்ள மனிதர்களை கண்டுபிடிக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை அவசியப்படுகிறது. இங்கே வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 6:5, இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மெனாவையும் யூத மார்க்கத்தான் அமைந்தவனாகின அந்தியோகியா பட்டணத்தான் ஆகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அப்படி அவங்க தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் எங்க போய் நின்னாங்க? போய் அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். 7 பேர் சேர்வதல்ல பெரிது. இந்த வசனத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளால உங்களுடைய இப்போ உங்கள் குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். எதுக்குன்னு தெரியாது, வீட்டுக்குள்ளே திடீர்னு ஒரு முறுமுறுப்பு, திடீர்னு ஒரு விஷயமும் இருக்காது, திடீர்னு பிள்ளைகள் மூஞ்ச தூக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு கணவர் மூஞ்ச தூக்கிட்டு இருப்பார், கோச்சிக்க மாட்டார், அவர் பாட்டுக்கு உட்காந்துருப்பார், யார் இடத்துலையும் சகஜமாக பேச மாட்டார். இது சிலர் கொஞ்சம் ரொம்ப ஒரு விவரமாக இருப்பாங்க. பண்டிகை நாட்கள் வருது, நம்மளை போட்டு தொந்தரவு பண்ணுவாங்க, இதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு, துணி எடுக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஏழைகளுக்கு உதவி செய்யணும், நேபாள் கிறிஸ்மஸுக்கு காசு கொடுக்கணும், அப்படி இப்படின்னு என்ன செய்வாங்க? குடும்பத்தின் தலைவரை, அந்த வீட்டினுடைய ஏடிஎம் அவர் தான், அவரை போட்டு எல்லாரும் என்ன செய்வாங்க? தொந்தரவு பண்ணுவார்கள் என்பதற்காக இவர் என்ன செஞ்சிருவார்? யாருக்கு முகம் கொடுக்காமல் உட்காந்துட்டு இருப்பார். நான் திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன், இங்கே முறுமுறுக்கக்கூடிய நிலை எப்பொழுது வருகிறது? பெருக்கம் வரும் பொழுது. அப்போ நெருக்கம் வந்தால் பெருக்கம் வரும், பெருக்கம் வந்தால் அந்த பெருக்கத்துக்கு பின்னணியில் என்ன வரும்? இப்படிப்பட்ட முறுமுறுப்புகள் வரும். அப்போ அந்த முறுமுறுப்புகளை நீங்கள் சமாளிக்கணும்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு காரியம், நீங்கள் அங்கே ஒரு கூட்டணியை வைத்துக் கொள்ள வேண்டும், அல்லது ஒரு ஆலோசனைக்காரரை வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற. பரிசுத்த ஆவியினால நிறைக்கப்பட்ட ஒரு மனிதனிடத்தில் தேவ ஞானம் விளங்கும். நீங்கள் இதை புரிந்து கொள்ளணும். குடும்பங்களில் இன்றைக்கு நடக்கக்கூடிய காரியம், இந்த 2024 இது ஒரு தீர்க்க தரிசனம். உங்கள் குடும்பத்தின் காரியங்களை, உங்கள் வீட்டு பிரச்சனைகளை,
உங்களுடைய தேவைகளை குறித்து நான் ஜெபக்குறிப்பில் தான் சொல்கிறேன், நான் ஃபோனில் தான் சொல்கிறேன், நான் அவரை பார்த்த உடனே இந்த காரியத்தை சொன்னேன், அந்த இடத்தை எப்படியாவது முடிக்கணும்னு ஜெபம் பண்ணத்தான் சொன்னேன்னு சொல்லி ரொம்ப புத்தி இல்லாமல் சிலர் தவறு செய்து கொண்டிருக்கிறீங்க. அது நிமித்தம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பல நன்மைகள், பல அடையாளங்கள், பல அங்கீகாரங்களை இன்று நீங்கள் இழந்து நிற்கிறீர்கள். இந்த வருடத்தினுடைய கடைசி நாட்களில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த வருடத்தில் தேவன் தந்த நன்மைகளில் நீங்கள் எதை பெற்றுக்கொண்டீர்கள்? தேவன் கொடுத்த வார்த்தைகளில் எதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள்? எதை எடுத்துக்கொண்டீர்கள்? தேவன் உங்களுக்காக சொன்ன அந்த நியமங்களில், உடன்படிக்கைகளில் நீங்கள் எதையாவது பின்பற்றி இருக்கிறீர்களா? ஏதாகிலும் காரியத்துக்கு நீங்கள் உடன்பட்டு இருக்கிறீர்களா? ஐயா, உங்களுடைய வாழ்வில் தேவன் வைத்திருக்கக்கூடிய உன்னதமான ஆவிக்குரிய நன்மைகளை எத்தனை பேர் பெற்றுக்கொண்டோம் என்பதை நாம் ரியலைஸ் பண்ணி பார்க்கணும், நிதானித்து அறிய வேண்டும். அது நமக்கு மிகவும் பிரயோஜனமானது. ஏனென்று சொன்னால், நற்சாட்சி என்னும் அங்கீகாரத்தை அப்பொழுது அடிக்கடி பல நேரங்களில் அவ்வப்போது நீங்களும் நானும் அலசி பார்க்க வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோசனை அவங்க சொல்றாங்க. அப்போ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலையும் நாங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் அந்த 7 பேரையும் வைத்து என்ன செய்யலாம்? மற்றுள்ள வேலைகளை செய்து கொள்ளலாம். ஒருவேளை பிரதர், ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணேன், ஒரு அமைப்பு மாதிரி தொடங்கினேன், ஒரு போர்டு மாதிரி தொடங்கினேன், ஃபவுண்டேஷன் மாதிரி வச்சுருந்தேன், ஒரு ட்ரஸ்ட் மாதிரி பண்ணியிருந்தேன், ஆனால் அது எனக்கு கை கொடுக்கலையே அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா, நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட நபர்களை திரும்பி பாருங்கள். உங்களோடு கரம் கொடுத்து நின்றவர்களை நோக்கி பாருங்கள். அவர்களுடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் காரியங்களை என்னவென்று கேளுங்கள். ஏனென்று சொன்னால், உங்கள் தரிசனத்துக்கு ஒத்த நபர்கள் அல்லது உங்களோடு கூட நின்று ஓடக்கூடிய நபர்கள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்ட முடியாது. குருடனுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு குருடனைப் போல உங்கள் வாழ்க்கை மாறி போகும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தரிசனத்தினுடைய ஓட்டத்தில் நீங்கள் ஓடும் பொழுது தேவன் நமக்காக வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மைகளில் ஒன்று கிருபை வரங்கள். அந்த கிருபை வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்களும் நானும் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் இருந்தால் மட்டும் பத்தாது, அபிஷேகம் நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். ஆவியானவருடைய ஒத்தாசை நமக்கு வேண்டும். தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று, நற்சாட்சி பெற்றிருக்க வேண்டும். தேவன் எனக்கு செய்த நன்மைகளை நான் சாட்சியாய் சொல்லுகிறேன் என்பார்கள். இவர்கள் சாட்சியாக சொல்லுவாங்க, ஆனால் நற்சாட்சி இருக்காது. தனிப்பட்ட வாழ்க்கையில் சாட்சி இருக்காது. தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் வாழ்க்கையில் வசனத்துக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்காது. அவர்களுடைய பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இருக்காது. எனக்கு அநேக இடங்களில் நீங்கள் இதை பார்க்க முடியும். மற்றவர்களை பார்த்து அலசி ஆராய்வதை விட தனிப்பட்ட வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையை குறித்து நான் தியானித்து வசன வெளிச்சத்தில் என்னை ஒப்பிடும் பொழுது என் வாழ்க்கையில் இந்த நற்சாட்சி என்னும் அங்கீகாரம் உண்டா, இருக்கிறதா, அல்லது இந்த அங்கீகாரத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியுமா என்ற உணர்வு உங்களுக்குள்ள வரும். அந்த உணர்வு வரும் பொழுது ஆவியானவருடைய ஒத்தாசையை பிடித்து கொள்ளுங்க. ஆவியானுடைய ஒத்தாசை உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடுகிறது. இங்கே அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்க ஒன்று, அவர்கள் 7 பேரையும் தெரிந்து கொண்டு அவர்களை, 6வது வசனம், அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக அவர்கள் நிறுத்தினார்கள். எனக்கு நிறைய பேர் கூட்டணி வைப்பாங்க, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ம்பாங்க. எந்த ஒரு வியாபாரத்திலையும் சரி, எந்த விதத்தில் நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு காரியமாக இருந்தாலும் தயவு செய்து ஒரு மனிதனோடு நீங்கள் கூட்டணி வைக்க விரும்புகிறீர்கள் அல்லது ஒரு கூட்டாக நின்று ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ண விரும்புகிறீங்கன்னா முதலாவது ஆவியானவருடைய ஒத்தாசையை தேடிக்கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் நிற்கும் பொழுது இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, 7வது வசனம், தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். அவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே இந்த 7வது வசனம் நம்முடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒன்று. நற்சாட்சி என்னும் அங்கீகாரம் அங்கே கிடைத்திருக்கிறது. வேத வசனம், தேவனுடைய வசனம் விருத்தி அடைந்தது, சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். 1வது வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சீசர்கள் பெருகின பொழுது எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அங்கே பெருக்கம் வந்த உடனே முறுமுறுப்பு வந்துடுச்சு. ஆனால் 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கே சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று.
அங்கே பெருகின உடனே முறுமுறுப்பு வந்துடுச்சு. ஏன்? பரிசுத்த ஆவியும் தேவ ஞானமும் நற்சாட்சியும் இல்லை. இப்போ இதெல்லாம் வந்து அவர்களின் மேலே ஜெபம் பண்ணி அவர்களின் மேலே கைகளை வைத்த உடனே தேவன் அவர்களோடு கூட இருந்து அவர்களின் மூலமாய் வசனத்தை விருத்தி அடைய செய்கிறார். இந்த வசனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து ஒரு வசனம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும் பொழுது அதை எந்த மனுஷனும் தடுக்க முடியாது. இந்த சாட்சியை குறித்து, நற்சாட்சியை குறித்து இங்கே நிறைய வசனங்கள் இருக்கிறது. நிறைய வசனங்களில் இதை சொல்லப்பட்டிருந்தாலும் நான் இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 1-2 வசனங்களில் உள்ள காரியங்களை நம்ம தியானிக்கலாம். இங்கே அப்போஸ்தலர் 16 1வது வசனத்திலே 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரியம், அதன் பின்பு அவன் தர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீசன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். 2வது வசனம் கவனிச்சு கொள்ளுங்க. அவன் லீஸ்திராவிலும் ஈக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். தீமோத்தேயு நற்சாட்சி பெற்றவனாக இருந்தான். இந்த நற்சாட்சி பெற்ற இந்த மனிதனை கொண்டு தேவன் செய்யக்கூடிய பெரிய காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இந்த வசனத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் படித்துக் கொள்ளுங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 4வது வசனத்தில், பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். 5வது வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். நற்சாட்சி பெற்ற மனிதர்கள் கூட்டாய் நிற்கும் பொழுது தேவனால் பிரியப்படக்கூடிய, தேவனால் நிறுத்தப்பட வேண்டிய அல்லது தேவன் நமக்காக வைத்திருக்கக்கூடிய தரிசனங்கள் நிறைவேறக்கூடிய நாட்களாய் அது மாறும். முக்கியமாக 5வது வசனம், அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. எவ்வளவு முக்கியமான காரியம். ஊழியத்தின் பாதையில் இருக்கக்கூடியவர்கள், குடும்பத்தின் சூழ்நிலைமைகள் இருக்க, இந்த குடும்ப ஓட்டங்கள் குடும்பத்தில் இருப்பாங்க. அவர்களுக்கு ஒரு தரிசனம் இருக்காது, அவர்களுக்குன்னு சொல்லி ஒரு வாழ்க்கை முறை இருக்காது. கிடைக்கிறத நல்லா சாப்பிடணும், சந்தோஷமாக இருக்கணும். இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம், கொரோனாவுக்கு நாட்களுக்கு பிறகு, கொரோனாவுக்கு முன்ன கொரோனாவுக்கு பின்னான்னு பிரிச்சுக்கோங்க. இந்த கொரோனாவுக்கு பின் நாட்கள் வரும்பொழுது எல்லாருக்குள்ளாலேயும் ஒரு எண்ணம் வந்துட்டு, இவ்வளோதான் வாழ்க்கை, எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கிடலாம், தண்ணியாக வரட்டும், பிரச்சனையாக வரட்டும், பெரிய ஒரு ஃப்ளட்டாக வரட்டும், ஒரு லேண்ட்ஸ்லைடிங்காக வரட்டும், வர்றதை பார்த்துக்கிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்துடுச்சு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நற்சாட்சி பெற்ற ஒரு மனிதன் ஆவியானவருடைய ஆளுகைக்கு கீழே கட்டுப்பட்டு இருப்பான். இங்கே நல்லா இதை புரிந்து கொள்ளணும். இன்றைக்கி சபைகளில் ஆராதிக்கக்கூடிய அநேக ஜனங்கள் தங்களுடைய அந்த நற்சாட்சியை இழந்து நிற்கிறாங்க. சாட்சி சொல்லுவாங்க, சபையில் வந்து சாட்சி சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கு நன்மை செஞ்சார், என் பிள்ளைக்கு நல்ல இடத்த கொடுத்தாரு, முன்னாடி என் மனைவி கோபப்படுறாங்க, இப்போ கோபப்பட மாட்டாங்க, நான் முன்னாடி ரொம்ப கெட்ட பழக்கத்தில் இருந்தேன், இப்போ நல்லா இருக்கிறேன்னு சாட்சியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவர்கள் நற்சாட்சி உள்ள ஒரு அடையாளத்தை அல்லது நற்சாட்சி என்னும் ஒரு அங்கீகாரத்தை இழந்து நிற்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறாங்க. அதற்கு காரணம், கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கென்று இந்த சமுதாயம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு அடையாளம் அவர்களிடத்தில் இல்லாதபடியினால. ஒருவேளை வீடுகளில் உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் அப்படிப்பட்ட அந்த ஒரு அடையாளம் அல்லது அப்படிப்பட்ட ஒரு நற்சாட்சி என் வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்கணும். ஒருவேளை வீடுகளில், ஐயோ நான் இப்போ எங்கேயும் வெளியே போகிறதில்லையா, யாருக்கும் நான் பிரயோஜனம் இல்லை, நான் யாரிடத்துலையும் பேசுறதில்லை, ஏதோ எனக்கு சில கொஞ்சம் பென்ஷன் வருது, அதை வச்சு என்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு அப்படி இருக்க முடியாதுங்க. அப்படி வாழக்கூடிய அது ஒரு வாழ்க்கை அல்ல, அது ஒரு வாழ்க்கை அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை இன்னைக்கு உயிரோட வைத்திருப்பது எத்தனையோ பேருக்கு நான் பல நேரங்களில் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். ரொம்ப இளமையானவங்க, யங் ஏஜாக இருப்பாங்க, இளம் வயது, சாதிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கும், திடீர்னு விபத்தில் மரித்து போயிருப்பாங்க. அதை திடீர்னு பேப்பரில், நியூஸ் பேப்பரில் பார்க்கும் பொழுது மனதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இவங்க சாதிக்க வேண்டிய இவ்வளவு காரியம் இருக்குதே, இன்னும் இவங்க பார்க்க வேண்டிய காரியம் இவ்வளோ இருக்குதே, ஆனால் இவ்வளவு சீக்கிரத்தில் மரணம். ஆனால் பல வீடுகளில் தன்னை சொல்லுவாங்க, நான் இந்த வீட்டுக்கு பாரமாக இருக்கிறேன், நான் இந்த குடும்பத்துக்கு பாரமாக இருக்கிறேன், நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேன்னு. இல்லை, கர்த்தர் உங்கள் மேலே ஒரு கிருபையை வச்சிருக்கிறாருங்க. உங்களுக்கு தீர்க்காயுசு அவர் தந்தது அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக. நீங்கள் என்றைக்கும் பாருங்கள்,
இன்னைக்கும் நிறைய பேரை பார்க்குறேன், சொத்து வாங்கி வாங்கி சேர்த்து என் பிள்ளைக்கு, பேர பிள்ளைக்கு, பூட்ட பிள்ளைக்குன்னு சொல்லி சேர்த்து வைத்திருப்பாங்க. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா யாராலும் கவனிக்கப்பட முடியாமல், யாரும் திரும்பி பார்க்க முடியாதபடிக்கு பிள்ளைகள் எல்லாம் உயர்ந்த நிலைகளில் வேற வேற தேசங்களில் போய் இருந்துருவாங்க, எல்லாம் செட்டில் ஆகிடுவாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் நல்ல உணவு கூட இல்லாமல் லட்சங்களையும் கோடிகளையும் ஆங்காங்கே பேங்க்ல வச்சுட்டு ஒரு நேர உணவுக்கு யாராவது சமைச்சு வீட்டில் கொண்டு தரமாட்டார்களா என்று ஏங்கக்கூடிய நிலைமை இன்றைக்கும் நம்முடைய தேசத்துக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. நற்சாட்சி பெற்ற மனிதர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? நற்சாட்சி உள்ளவர்கள் இதை கேட்கிறீங்களா? நீங்கள் நற்சாட்சி என்ற அந்த அங்கீகாரத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த அங்கீகாரம் உங்கள் மேலே இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை உங்கள் மேலே இருக்கும். உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாதுங்க. உங்களுடைய இடத்திலிருந்து வீண் செலவு வராது. உங்கள் வாழ்க்கையில் இன்னொரு வீணான எதிரிகள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர முடியாது. சத்துருவுக்கு உங்கள் மேலே அதிகாரமும் இல்லை, கண்ணும் வைக்க முடியாது. உங்கள் மேலே கண் வைக்க முடியாது. ஏன்னு சொன்னால் கர்த்தருடைய நேரடி பாதுகாப்பில், கண்காணிப்பில் நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிறீங்க. எத்தனையோ குடும்பங்கள் பார்க்கிறோம், ஆச்சரியமாக இருக்குது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, நான் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நான் இங்கே இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வாங்கிக்கிறேன். ஆவியானவருடைய ஆளுகை நற்சாட்சி என்னும் அங்கீகாரம் பெற்ற ஒரு மனுஷனுக்குள்ள, நற்சாட்சிங்கிற ஒரு சர்டிஃபிகேட், ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் பெற்றுட்டா பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை இருக்கும்னு சொன்னேன். இந்த ஆளுகை நன்மை செய்யும், அபிஷேகத்தை கொடுக்கும், நம்மளை நடத்தும், போதிக்கும். நம்ம தப்பு பண்ணோன்னா ஸ்டாப் பண்ணிடணும், எல்லாம் சரிதாங்க. ஆனால் ரொம்ப முக்கியமான ஒன்று இங்கே 5வது வசனத்தில், அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. 6வது வசனம், ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். ஆவியானவருடைய வேலை என்ன தெரியுமா? அவருக்கு தெரியும் எப்போ, எங்கே, எந்த இடம், எந்த தேசம் எப்படி இருக்கும், எந்த தேசத்துக்குள்ளால சுவிசேஷம் உள்ளே போக முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, அடைக்கப்பட்ட ஒரு தேசம், அடைக்கப்பட்ட தேசம், இயேசுவை சொல்ல முடியாத தேசம், மிஷனரிகள் போனவர்களை புதைச்ச தேசம், எரித்த தேசம். இன்றைக்கு நற்சாட்சி பெற்ற, எத்தனையோ அங்கீகாரம் பெற்ற, அடையாளத்தோடு அற்புத அடையாளங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் எழும்பி நின்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். நேபாள் ஊழியத்திற்காக, நேபாள் தரிசனத்திற்காக ஒரு காலத்தில் சின்ன சின்ன காணிக்கைகளை தந்தாங்க. அதன் பிறகு நான் ஒரு மிஷனரியை தாங்குகிறேன்னு வந்தாங்க. இப்போ பார்க்குறேன், யாரை கேட்டாலும் ஐயா அடுத்த முறை நான் நேபாளுக்கு வர்றேன், நான் நேபாளில் நடக்கிறேன், நான் நேபாளில் நடந்து திரிகிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, நான் அந்த தேசத்தில் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும்னு கேட்குறாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நற்சாட்சி உங்களிடத்தில் இருக்கிறதா? இந்த நற்சாட்சி என்னும் அங்கீகாரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இங்கே வசனம் பெருக பெருக அங்கே விசுவாசத்தில் சபைகள் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்கிறது. பல ஏமாற்றங்கள், பல வேதனைகள், பல சூழ்நிலைகளில் உடைக்கப்பட்ட அனுபவம், ஒடுங்கி கிடந்த அனுபவம். இனி என்னால் எழும்ப முடியாது, இனி நான் நேபாளுக்குள்ளே போக முடியாது, ஊழியத்தினுடைய எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்ட நிலைமைகள், தேசத்தின் வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலைமைகள். ஆனால் அந்த நற்சாட்சி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அங்கீகாரம் திரும்ப அடைக்கப்பட்ட வாசலை திறந்து கொடுத்திருக்கிறது. உங்கள் ஜெபத்தினால, உங்கள் கண்ணீரினால, நீங்கள் விதைத்த அந்த தரிசன விதைகளினால நேபாள் தேசத்துக்குள்ள இன்றைக்கு சுவிசேஷ வாசல்கள் திறந்து கிடக்கிறது. அடைக்கப்பட்ட அந்த ஒரு நிலைமையில் இருந்த அந்த தேசம், நேபாள் தேசம், இன்றைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஆயத்தமா இருக்கிறாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, காத்து கொண்டு நிற்கிறாங்க, கேட்குறாங்க, எங்களுக்கு வாங்க இயேசுவின் பிறப்பை சொல்லுங்க. இயேசுவின் பிறப்பை பற்றி ஒரு கிராமத்துக்கு சொல்ல போகும்பொழுது அவங்க சில காரியங்களை எதிர்பார்க்கிறார்கள். அவங்க சில காரியங்கள் எங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்குறாங்க. தப்பு ஒன்றும் இல்லையே, ஒரு தப்பும் இல்லையே. அந்த காலத்தில் நமக்கும் அப்படித்தானே. அன்றைக்கு வெள்ளைக்காரருங்க அங்கேருந்து மிஷினரிகள்லாம் வந்து நமக்கு நிறைய கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டோம், அவங்க கொடுத்த கல்வியை எடுத்துக்கிட்டோம், அவங்க கொடுத்த நல்ல மருத்துவங்களை எடுத்துக்கிட்டோம், அவங்க கொடுத்த எல்லாத்தையும் நாம் எடுத்துக்கிட்டோம். ஆனால் இயேசுன்னு சொன்ன உடனே இல்லை இல்லை இயேசு மட்டும் வேண்டாம், எல்லாம் வேணும், இயேசு மட்டும் வேண்டாம். இல்லைங்க, இன்றைக்கு நேபாள் ஜனங்களுக்கு இயேசுவின் பிறப்பு வேணும்னு அழுறாங்க,
கதறுகிறாங்க. அவர்களை பார்க்க போகும் பொழுது நேபாள் கிறிஸ்துமஸ் பரிசோட போகிறோம். நற்சாட்சியை கர்த்தர் தருகிறார், அங்கீகாரங்களை தருகிறார், அடையாளங்களை தருகிறார். எந்த இடத்துக்குள்ள கால் வைக்கக்கூடாது, எந்த இடத்துல நான் உட்கார்ந்த பொழுது தண்ணீர் விட்டு கழுகி அங்கே பூக்களை போட்டு அங்கே குங்குமத்தை போட்டு அதை கிளீன் பண்ணி நீ இருந்த இடம் தீட்டுப்பட்ட இடம்னு சொன்னாங்களோ, இன்னைக்கு அந்த இடங்களில் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஜெபம், நீங்கள் பெற்றிருக்கும் நற்சாட்சி உங்கள் தலைமுறையை பாதுகாக்கும். அது தலைமுறை ஆசீர்வாதமாய் மாறும். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒருவேளை இந்த வார்த்தையை வீடுகளிலிருந்து கேட்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட உங்கள்ட்ட பேசணும், இன்னும் கொஞ்சம் எனக்கு ஆலோசனை தேவை, இன்னும் நான் உங்களோடு இணைந்து ஜெபிக்க விரும்புகிறீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். கண்களை மூடுவோமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தெய்வமே, இந்த நாளிலேயும் நற்சாட்சி என்னும் அந்த ஒரு அங்கீகாரத்திற்காக நீர் எங்களோடு இடைபெற்றிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நீங்கள் எங்கெல்லாம் எங்களை நடத்தணும், நாங்கள் எங்கே போகணும், எங்கே இருக்கணும், இது எல்லாவற்றையும் நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லித்தாரீங்க. எங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய சமூகத்தில் தருகிறோம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, எங்களுடைய உள்ளான அனுபவங்கள், எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை ஆவியானவருடைய கரத்தில் நாங்கள் ஒப்புகிறோம். சொல்லுவீங்களா? அப்பா, என்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்தில் ஆவியானவருடைய ஆளுகை உண்டாகட்டும்னு சொல்லுங்க. தயவு செஞ்சு வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லலாமே. இன்னும் அந்த வைராக்கியம் எதுக்குங்க? இன்னும் அந்த வைராக்கியம், இன்னும் நான் இந்த சபை, நான் அந்த சபை, நான் இந்த ஊர், நான் அந்த ஊர், நான் இந்த ஜாதி, நான் அப்படிப்பட்ட ஒரு ஜாதி, இங்கே ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. நற்சாட்சி பெற்ற மனிதர்களுக்கு ஒரு அங்கீகாரம் உண்டு. நற்சாட்சி பெற்ற ஒரு மனிதன் இங்கே கண்ணை மூடும் பொழுது அங்கே கண்ணை திறப்பதற்கான ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை, ஒரு பெரிய ஆயத்தத்தை நம் தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்களேன். ஆண்டவரே, நீர் என்னோடு பேசும் அப்பா, உங்க பரிசுத்த தொடுதல் உண்டாகட்டும். அநேகர் வாயிலிருந்து பேசுகிற வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறீங்க. கேளுங்க, எனக்கு ஒரு நற்சாட்சியை தாங்கப்பா. என் சாட்சி உள்ள வாழ்க்கைன்னு நான் இருக்கிறேன், ஆனால் நான் சொல்லுகிற சாட்சிக்கும் என் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. அநேகரோடு கர்த்தர் இடைபெட்டு கொண்டிருக்கிறார். கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு இடைபெற்றதுக்காய் நன்றி. நீர் எங்களை தொட்டிருப்பதற்காக நன்றி. இந்த நேபாள் கிறிஸ்துமஸ் பரிசுக்காக அநேகர் இந்த இடத்துல தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. 50 கவர் 100 கவர் வாங்கி தங்கள் சபைகளில் கொடுப்பதற்கு, அதை கொடுத்து அதில் கிடைக்கக்கூடிய கொஞ்சம் காணிக்கைகளாக இருந்தாலும் அது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டு நேபாள் தரிசனத்துக்காக ஆண்டவரே நாங்கள் ஒரு நல்ல அறுவடையை கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. நீர் எங்களோடு இடைபெற்றதுக்காக நன்றி. துதிகன மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. இந்த நேபாள் தேசத்திலிருந்து, ஜாப்பா என்கிற மாவட்டத்திலிருந்து உங்களோடு இந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட் என்கிற இந்த கவரை நாங்கள் முன்பாக வைக்கிறோம். இங்கே இருக்கின்ற 3 கோடி மக்களுக்குள்ளே குறைந்தபட்சம் ஒரு 5000 பேருக்கு இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் சுவிசேஷத்தை சொல்ல முயற்சித்து, அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்கு அவர்கள் வீடுகளுக்கு சென்று ஒரு கிஃப்டை கொடுத்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல முயற்சிக்கிறோம். ஆகையினால நம்முடைய தமிழகத்திலே, இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் உங்கள் குடும்பத்தின் சார்பாக குறைந்தபட்சம் ஒரு குடும்பத்துக்கு சுவிசேஷத்தை எடுத்து செல்ல ஒரு 1000 ரூபாய் தேவைப்படுகிறது. இந்த தொகையை நீங்கள் இந்த கவரை பெற்றுக்கொண்டு இதில் வைத்து நீங்கள் அனுப்புகிற பொழுது பிப்ரவரி மாதம் இறுதிக்குள்ளாக இந்த ப்ராஜெக்டை நம்ம ஒரு 5000 பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய ஒரு முயற்சி எடுத்து வருகிறோம். ஆகையினால குறைந்தபட்சம் ஒரு குடும்பத்துக்கு சுவிசேஷத்தை எடுத்து செல்ல 1000 ரூபாய் ஆகிறது. அதில் ஒரு ஸ்வீட் இருக்கும், ஒரு பிளாங்கெட் இருக்கும், ஒரு பைபிள் இருக்கும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து பிறந்து பிதாவினுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவே ஒரு மிகச்சிறந்த பரிசாக இருக்கிறார். அறிந்த மக்கள் மத்தியிலே நாம் சென்று பாடல் பாடி அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதை விட்டுவிட்டு ஆண்டவரை அறியாத மக்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்து சொல்லக்கூடிய இந்த கிறிஸ்மஸ் பரிசு, நேபாள் மக்களுக்கான கிறிஸ்மஸ் பரிசு என்கிற இந்த திட்டத்திலே, மகத்தான திட்டத்திலே நீங்கள் பங்கு பெற்று ஆண்டவருடைய சுவிசேஷத்தை இந்த நேபாள் மக்களுக்கு கொண்டு செல்ல உதவும்படி கேட்டுக்கொள்கிறோம். God bless you. Amen. நீங்களும் இந்த தரிசன நிறைவேறுதலில் உங்களை ஒரு பங்காளராய் இணைத்துக் கொள்வதற்கும் இதற்காக உதவி செய்ய விரும்புகிறவர்கள் பிரதர் பி மேத்யூ 153/20 வாட்டர் டேங்க் ரோடு, நாகர்கோயில் 629001 என்ற முகவரியில் தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் தொலைபேசி எண்கள்
9944424485 என்ற எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணில் ஜிபே வசதி உண்டு. நேபாளுக்காக நாங்கள் செய்து வரும் செயல் திட்டங்களை அறிந்து கொள்ள www.feednepalngo.org என்ற இணையதளத்தை பயன்படுத்தவும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.